நம் அனைவரும் மீது நன்று நலவட்டமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்னமாக்கும் எதற்காக நிற்கிறோன்னு சொன்னமாக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் கல்லூரி 4 பக்க சந்திப்பில் பஸ் மறியல் அவங்க செய்கிறது தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பஸ் மறியல் ஏன் எதற்காக நம்ம கேட்குறோம் வாங்க. தம்பி இந்த மறியல் எதுக்கா யார் பேசுறியா? சொல்லுங்க தம்பி, லைவ் தான். இந்த மாதிரி எங்களோட சொத்தை வித்து உங்க பேரு? என் பேர் முகமது ரியாஸ். நியாஸ். சரி, அதிராமரத்தில் மூமாவோட சொத்து ஒன்று இருந்ததை விற்ற வக்கீல் முனாஃபை வச்சு அதை வித்தாச்சு. அந்த பேமெண்ட்டை வாங்கி அவர் வச்சுக்கிட்டு எங்களை வந்து சுத்தரில் விட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா மாதம் ஒரு டேட்டு கொடுத்து அந்த டேட்டில் வந்து வாங்க போகும்போது அவங்களுக்கு சம்மந்தமாக ஊருக்காரங்க வந்து பேசுகிற மாதிரி அதை வந்து ஏதாவது திட்டம் போட்டு எங்களை வந்து ஒவ்வொரு டைமிங் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு வந்து ஃபைனலாக எல்லா பேமெண்ட்டையும் கொடுத்துட்றேன். போன மாதம் வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை பேசி வரப்போகும்போது இந்த டேட்டை வந்து இன்னைக்குள்ள டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் காலையில் நாங்கள் வரப்போகும்போது இந்த டேட்டில் வந்து பேமெண்ட்டை கேட்க போகும்போது எங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் தர மாதிரி பேசாமல் 12 லட்ச ரூபா மட்டும் தருவோம். நேற்று நைட்டு வரையும் எங்கள்கிட்ட சொன்னது ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து பேமெண்ட்டை கேட்டு வரப்போகும்போது அவங்க ஊர் சம்மந்தப்பட்ட ஆட்களை வச்சு பேசுகிற மாதிரி பேசி மீடியேட்டர் மாதிரி வந்து ஒன் சைடாக பேசி எங்களுக்கு வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ண வச்சு கொஞ்சம் கோவத்தை உண்டாக்குற மாதிரியே செயல்படுத்திட்டு இப்போ நாங்கள் பணத்தை கேட்டு எங்களோட கொடுத்த பேமெண்ட்டை கேட்டு போனதுக்கு நாங்கள் அவங்கள அடித்தோங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி நாங்கள் அடித்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை, அவர் மேலே எந்த ஒரு காயமும் இல்லை. ஸ்டேஷனில் போய் ஜிஹெச்சில் போய் படுத்துக்கிட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை, இவங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை போட்டு என் மச்சான் மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு முன்னாடி வைக்கல. அவங்கள சேர்ந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பண்ணுறாங்க. ஸ்டேஷன்லேயும் எங்களுக்கு வந்து இது தரப்பில் ஒரு நியாயமான எதுவும் நடக்கலை. அதனால் இப்போ நாங்கள் சாலை மறியலுக்கு வந்துருக்கோம். நீங்கள் வந்து காவல்துறை அணுகாமல் தானே அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறீங்க? ஆமாம், காவல்துறை அணுகாமை அணுகி இருக்கலாமே அப்படின்னு தோணு இருக்கா? அணுகக்கூடாதுங்கிறது என்ன காரணம்னு சொன்னால் நமக்குள்ள பிரச்சனையாக வராமல் இது சுமூகமாக பேசி முடிச்சு வீட்டிலே வச்சு முடிச்சுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் காவல்துறை அணுகலை. ஆனால் அவங்க வந்து இந்த பிரச்சனையை திசை திருப்பணுங்கிறதுக்காக எங்களை வந்து சுத்தரில் விட்டாங்க. அவங்களோட சேர்ந்த மீடியேட்டர் மாதிரி வந்து அவங்களோட நண்பர்கள் தான் அவங்களாம். சரி, அவங்க மீடியேட்டர் மாதிரி இந்த ஊருக்கு பொதுவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே இந்த திசை திருப்பி நாங்கள் அவங்கள அடித்தோம் வீடு போகுது. இல்லை நானும் அந்த இடத்துல இருந்ததை விட உங்கள்கிட்ட ஒரு இதாக கேட்குறேன். இப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு தருவதாக சொன்னாங்க. தர்றன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சடன்லியாக அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது உங்களுக்கு திருப்தி இல்லை, சடன்லியாக எதிர்ப்பை காமிச்சிய நீங்கள்? ஆமாம், எதிர்ப்பை காமிச்சோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 12 லட்ச ரூபா தரோம், 12 லட்ச ரூபா தந்துட்டு மீதி பேமெண்ட்டுக்கு டைமிங் சொல்ல மாட்டோம். 8ஆம் தேதியில வக்கீல் சொல்கிறாரு. ஆனால் அவங்க கூட உள்ளவங்க இந்த மீடியேட்டர் மாதிரி வந்து அவங்க நண்பர்கள் வந்து பேசுனாங்கல்ல, அவங்க வந்து இதை யாரும் ஏற்றுக்க மாட்டோம். அவங்க சொல்கிறத கேளு, இதுதான் பண்ண முடியும், இல்லாட்டி உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி இந்த இஷ்யூவை பெருசாகி விட்டு இப்போ உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து இந்த நிலைமைக்கு விட்டாங்க. உங்களோட கோரிக்கை தான் என்ன? எங்களோட கோரிக்கை என்னன்னா, உங்க பேரு? முகமது மீராசா. எந்த ஊரு? அதெல்லாம் சரி, நூர்தீனோட மூத்த மகனா. எங்க காசு 34 லட்சம் ரூபாய ஜனவரி 6ஆம் தேதி முனாஃபு வாங்கினாரு. வாங்கிட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி தரேன்னு சொன்னாரு. பிப்ரவரி 10ஆம் தேதி தரேன்னு சொல்லி எல்லாரும் எங்க குடும்பத்தார்களை வர சொல்லி எங்க குடும்பத்தார் எல்லாருமே வெளியூர்ல இருக்கிறாங்க. தொண்டி, மீமிசல், திருச்சி, சென்னை இந்த ஊர்களில் வசிச்சு வராங்க. எங்க குடும்பத்தார்களுக்கு செக்கு போட்டு எல்லாருக்கும் நான் பணத்தை வந்து செக்கா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு போடாம எங்களுக்கு செக்கை போட்டு 34 லட்சம் ரூபாய்க்கு பிரிச்சு தராரு. அது எந்த வகையில பிரிச்சு தராருன்னா, ஆண் வாரிசுக்கு 5.5 லட்சம், பெண் வாரிசுக்கு 2.5 லட்சம், மூத்தவர் ஆகிய என் தகப்பனுக்கு 13 லட்சம் செக்கு போட்டு தந்துட்டாரு. அப்பொழுது எங்க மாமா ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாங்க, நீங்க செக்கு தந்திருக்கிறீங்க ஆனா அதுல டேட்டு போடல அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து 2 நாள்ல சொல்றேன், அந்த டேட்டை போட்டு நீங்க பணம் எடுத்துக்கலாம்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாரு.
2, 3, 4 நாட்கள் ஆயிடுச்சு. என்ன காரணத்துக்காக நீங்க பணம் கொடுத்தீங்க? எங்க வீட்டை வித்து எங்க வீட்டை வந்து என்ன காரணத்துக்கா? காரணம் வந்து இப்ப எங்களோட லேண்ட் ஒண்ணு அவரை நின்று பேசி ப்ராப்பர்ட்டியை வந்து வக்கீலுங்கிறதுக்காக அவர் மூலியமா நாங்க மூவ் பண்ணது. மூவ் பண்ண வகையில அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு டேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. வாங்கின ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டாரு. அந்த பேமெண்ட்டை ஃபுல்லா எங்க மாமா கிட்ட இருந்து அவர் வாங்கி ஒரு மாசம் ரொட்டேஷன் பண்ணி தரங்கிற மாதிரி சொல்லி டைமிங்கை இழுத்து இந்த சொத்துக்கு வந்து 10 பேர் பங்குதாரர்கள் இருக்காங்க. ஆனா ஒரு ஆளை மட்டுமே அவர் வச்சு இந்த சொத்தை வித்திருக்காரு. சைன் பண்ணி எல்லா 10 பேரையும் சைன் அட்வான்ஸா வாங்கியாச்சு. பிஃபோரா சைன் வாங்கிட்டு ஆனா பேமெண்ட் கொடுக்கறது சொன்னது டைமிங் லேட்டு. அப்படியே எங்களுக்கு காசோலையை கொடுத்து அவங்க அந்த அமௌண்ட் எதுவுமே எங்களுக்கு இதுவரை செட் பண்ணல. அதை கேட்டு மட்டும் குடும்பத்தாரோட கலந்துக்கிறாம உணவு நூறுதிங்கிறவள ஒருத்தவள மட்டும் பண்ணி எங்க தாப்பேன் உங்க தாப்பா அவர் பேர்ல தான் பட்டா மாத்தினது. மாத்தி தான் விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது. நூறுதி அவருக்கு மனம் வந்து தான் பணம் கொடுத்தாரா? அதாவது நூறுதினை எப்படின்னா எங்க குடும்பத்துல யாரையும் கலந்துக்கிற விடாத அளவுக்கு பேசிட்டாரு முனாஃபு. அதாவது உங்க குடும்பத்துக்கு நீங்க தெரிவிச்சுக்கிறாதியா இந்த பணத்தை தாங்க கழிச்சு விக்கிற மாதிரி எங்க நீங்க வந்து குடும்பத்தாரோட சொல்லிருங்க பிப்ரவரி 10ஆம் தேதி பணம் வந்து பார்ட்டிக்காரவங்க தராங்கன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முழுக்க எங்க பாப்பா ட்ரெயின் வாஷ் பண்ணி இந்த பணத்தை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது நீங்க அடிச்சதா குற்றச்சாட்டு? அடிக்கலாம் இல்ல, நாங்க அடிக்கலாம் இல்ல. எங்க பணத்தை கேட்டு நாங்க போராட்டம் பண்ணோம். அவர் மேல ஏதேனும் காயம் இருக்கா? போலீஸ்ல கேஸ கொடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போய் ஜிஹெச்ல நெஞ்சு வலிக்குது. நீங்க அந்த போலீஸ் காவல் நிலையத்தை நீங்க முன்கூட்டி அணுகி இருக்கலாம்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். அதாவது காவல் நிலையத்தை நாங்க அணுகிறதுக்கு நாங்க அவங்க பணத்தை வீட்டுல வச்சு ஒப்படைக்கிறதா தான் பேசினாங்க. இது எங்களுக்கு காவல்துறைக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்படிங்கிற நாங்க லாஸ்ட் வரைக்கும் போலீஸுக்கு போகணுங்கிற எண்ணம் கிடையாது. எங்களை வீட்டுல வச்சுதான் தலைவர் சொன்னாங்க. அப்படிதான் பேசினது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன இடத்துல இந்த 12 லட்சம் ரூபாய் தந்து நாங்க முடிச்சு விடுறோங்கிற மாதிரி பேசுறாங்க. அது நாங்க ஏத்துக்கல. இதுல கைசலப்பா ஆனதுதான், வார்த்தைகள்னால வெந்ததுதான், அடிக்கலாம் செய்யல. இது அவங்க காரணமா வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு முன்னாஃபு பெட்டிஷன் கொடுத்து இது பண்ணி போலீஸ் சார் இன்ஸ்பெக்டர் பேச போகும்போது பிரச்சனை ஆயிடுச்சு அங்கேயும். அப்ப இன்ஸ்பெக்டர் சாரு லஞ்சு சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதோட இவரு நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயினா வரு ஜிஹெச்ல போய் படுத்துக்கிட்டு ஹார்ட் அட்டாக் நடிக்கிறாரு. இது எல்லாம் ஒருத்தவனுக்கு அடுக்காது. அதெல்லாம் படுத்த வாசிகள் எல்லாருக்கும் சொல்றேன், உணவு மாதிரி ஒரு மனிதனை இந்த உலகத்திலே பார்த்ததில்ல. எங்க வீட்டு சொத்தை வித்து அவர் வாழ்ந்து நினைக்கிறாரு. எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. வீட்டுக்குள்ள வச்சு என்ன அடிக்கிறாங்க ஆம்பளைங்க அப்படின்னு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். வீடியோ ஆதாரம் இருக்கு. அவங்கள வந்து கேட்டு போட்டோ எடுத்தது, பெண்களை திருட்டு பட்டம் கட்டினது, அவங்க வீட்டுக்கு கேட்டு வரப்போது சொல்லி இன்னைக்கு போகும்போது வக்கீல் முனா கொடுக்கல. அங்க வச்சுதான் சார் காசு இல்ல என்னன்னா நான் உங்க காவல்துறை மதிக்கக்கூடிய ஆளு, பொதுமக்களுக்கு இஷ்டம் பண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கு பெரிய மன உளைச்சல் காவல்துறை வந்து இந்த பிரச்சனை ஈஸியா சமாளிச்சிருக்கலாம். கையில 12 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்க, கொடுத்துட்டு இந்த பிரச்சனை முடிச்சுக்க வேண்டியதுதானே. ஒன்னால முடிஞ்சா வாங்கிக்கேன்னு சொன்னா அதெல்லாம் பெரிய அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிறோம். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அடிக்கதாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? பெரிய சேர்ந்துக்கிட்டு நாங்க பார் கவுன்சில் இருக்கோம், பெரிய அளவுல உங்களை எதிர்ப்போம். ஏமாத்துனது உண்மை 34 லட்சம் ரூபாய் ஏமாத்துற உண்மை. நான் தான் பெரிய ஆளுன்னு முன்னாள் இன்னைக்கு மேற்கு நகர பொறுப்பாளர்கள்லாம் இவங்களை மிரட்டுறாங்க. மேற்கு நகர பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இவங்க மிரட்டுறாங்க. பணத்தை
இல்ல சார், அவங்க அப்படி பண்ணல சார். சார், அவங்க அப்படி பண்ணுவாங்க. பப்ளிக்கே சேர்ந்துக்கலாம் சார். இந்த மாதிரி இது பண்றாங்க அவங்க. செருவாரமா எல்லாமே சேர்ந்து செக் கொடுத்துருக்காங்களா? ஆமா சார். செக் இருக்குல்ல, ப்ராப்பரா கோர்ட்ல போடுங்க, ஒரு வக்கீல வைங்க, ப்ராப்பரா ஃபுல்லா பண்ணி கோர்ட்ல போடுங்க, நடவடிக்கை எடுங்க, கோர்ட்டை அரெஸ்ட் பண்ணுங்க. முன்னாள் சேர்மனு பொம்பளைங்களை அடிக்க போற தெரியுதா யாரு முன்னாள் நகர மேற்கு நகர இப்ப பொறுப்பாளர் பொம்பளைங்களை உள்ள விட்டு அடிக்க போறாங்க. பாருங்க இந்த வீடியோ பாருங்க, யாரா இருக்கான்னு பாருங்க. ஏழை மக்கள் சொல்ற அண்ணாட காட்சி சொல்ற நம்ம ஊரை நம்பி வந்திருக்காங்க. காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பதவியில இருக்காங்கன்னு நீங்க இது பண்றீங்களா? நீங்க போலீஸை வச்சு என்ன பண்ண முடியும் எங்களை கேட்கறாங்க. என்ன வார்த்தை? நம்பிக்கை மோசடி, பெண்கள் மீது அசிங்கம். நாயம் கேட்டு வந்த மக்களை எங்களை இவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்க. இவன் தான் ஊர் சேர்மனா, ஊர் தலைவரா? இந்த ஒரு குடும்பம், நாலு பல குடும்பம். இத கூட இந்த சட்டம் எங்களுக்கு வாங்கி தராதா? இது பொதுமக்களோட இதுதானே. பல குடும்பம் தான் இதுல சேர்ந்திருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. அடிச்சதுக்கு என்ன அவரை போய் சும்மா இருந்தவரை போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. சேசனுக்கு வந்து தான் போறாரு. போயிட்டு ஹாஸ்பிட்டல் சார் வந்து உங்களை பார்த்துட்டு தான் சார் முன்னாடி பண்ணல நைட்டு வரை இந்த பேமெண்ட் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி அவர் யார் எங்க வீட்டு விஷயத்துல வந்து தலையிட? அவர் யார் எங்க வீட்டு விஷயத்துல பொதுவா பேச வர்ற மாதிரி வந்து இந்த விஷயத்துக்கு முழு இஷ்யூ ஆகுனது அஸ்லம் தான். சேர்மன் அஸ்லம் தான். கைகள்கிட்ட போய் அது கட்டிடுமா? தப்பு இல்லாமா? அதே மாதிரி அடுத்த வீடியோ இருக்கு. அடுத்த தப்புன்னு சொல்ல முடியாதுமா. அடுத்த வீடியோ இருக்கு. ஆமா போலீஸ் வந்து கடை வாங்க வந்தவங்களா போனா வெளியில அவங்களுக்கு தெரியும்.
அப்படியே